நீங்க என்ன சொல்றீங்க? வண்டி நான் நிறுத்துவேன்னா என்னன்னா ரீசன்? பர்மிட் வாங்கி வந்து பாருங்க, பர்மிட் வாங்குறதுன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு டவுட்னா அதிகாரி கூப்பிட்டு பேசுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. நீங்க வண்டி நிறுத்துவேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு. எங்க தலைவர் வாருக்கு நாங்க நிதி தரலாம், எங்க தலைவர் வாருக்கு நாங்க நிதி தரலாம். கல்குவாரியை ஆய்வு செய்ய அதிகாரமும் உரிமையும் இருப்பதாக கூறி பணம் கேட்ட விசிக பிரமுகர் கமலநாதன் இவர்தான். எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் ராமசாமி என்பவருக்கு சொந்தமான கிரஷருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி கட்டிய செகண்ட் ஹேண்ட் குவாலிஸ் காரில் சென்றார் கமலநாதன். தன்னை விசிக கட்சியின் மாவட்ட செயலாளர் என்று அங்கிருந்த பெண் பணியாளரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டார். கல்குவாரியை ஆய்வு செய்ய வந்திருப்பதாகவும், கல்குவாரி லாரிகளை வெளியே செல்ல விடாமல் மறிக்கப் போவதாகவும், தலைவர் வருவதற்கு நிதி திரட்டியாக வேண்டும் எனவும் கமலநாதன் மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதாவது நீங்க ஓனர்ட்ட நான் சொல்றேன், என்னன்னு சொல்றேன், அவங்க சொல்லிட்டு சரிங்கண்ணா அவங்க என்ன சொல்றேன்னு கேட்டு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்படி சொல்லுங்க. நான் வண்டி நிறுத்துவேன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? நீங்க வண்டி நிறுத்தணும்னு சொல்றீங்க. ஒரு கட்டத்தில் உரிமையாளரை தன்னிடம் பேச சொல்லுமாறு கமல்நாதன் கூற, தாசில்தாருக்கு போன் போடு என்று உடன் வந்த தோழர் தன் பங்கிற்கு மிரட்டினார். நான் திங்கணும் சொல்றேன், நீங்க அது பாருங்க. இப்ப நான் சொல்லிட்டேன். பின்னர் அந்த பெண் ஊழியரிடம் செல்போன் நம்பரை வாங்கி சென்ற கமலநாதன் செல்போன் வழியாக பணம் கேட்க அந்த குவாரி உரிமையாளரோ தாங்கள் முறையான அனுமதி பெற்று அரசு தெரிவித்துள்ள விதிமுறைப்படி தொழில் செய்வதாகவும், வருஷத்துக்கு 4 முறை பணம் கேட்டா எப்படி தர முடியும் என்றார் ராமசாமி. இல்ல இப்ப நம்ம தாசில்தார் கடிச்சறல, தாசில்தார் வேண்டாங்க, நாளைக்கு ஓடுறீங்களா இல்ல நிறுத்திறீங்களா? இல்ல இப்ப தாசில்தார் கடிச்சு நம்ம தாசில்தார் கடிச்சு தாசில்தார் வந்து பாத்து அண்ணுங்க. நான் ஒண்ணுமே நான் உங்களுக்கு சொல்ல, நான் ஓனர்ட்ட பேசிட்டு, ஓனர் அவங்க பையன் மேரேஜுக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு, அதை முடிச்சு நான் அண்ணன் கிட்ட சொன்ன திங்கக்கெல்லாம் பண்ணிக்கிறேன் சொன்னேன். நான் கால் வச்சுட்டே இருக்கிறேன், வந்து போயிட்டே இருக்கிறேன், நீங்க அன்னைக்கு பார்த்துட்டே இருக்கிறேன், தெரியாத ஆளுகள் ஒண்ணும் இல்ல. அதற்கு கமலநாதன் தாங்கள் நீட் பயிற்சி மற்றும் IAS பயிற்சி மையம் திறக்கப் போவதாகவும், அதற்கு தலைவர் வருவதால் பணமோ லேப்டாப்போ வாங்கி தாருங்கள் என்று கேட்டார். எங்க தலைவர் வாருக்கு நாங்க நிதி தரலாம், அதுக்கு உண்டான வழி வந்துருச்சுன்னா நாங்க எங்க தலைவர் வாருக்கு நாங்க நிதி தரலாம், அதுக்கு உண்டான வழி வந்துருச்சுன்னா நாங்க. இதையடுத்து கல்குவாரி பெண் ஊழியரை பணம் கேட்டு மிரட்டியதாக கமலநாதன் மீது சென்னிமலை காவல் நிலையத்தில் ராமசாமி புகார் அளித்துள்ளார். இதுபோன்று வசூலில் ஈடுபடும் கட்சி நிர்வாகிகள் மீது விசிக தலைவர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். எங்க தலைவர் வாருக்கு நாங்க நிதி தரலாம், அதுக்கு உண்டான வழி வந்துருச்சுன்னா நாங்க. பாலிமர் செய்திகளுக்காக கோபிச்செட்டிப்பாளையம் செய்தியாளர் பாபு.